வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறேன்னா அப்போ கீழே உங்களுக்கு டேட் அண்ட் டைமு தெரியும். நீங்கள் பார்க்குற இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னா 6150 பக்கமாக நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன நம்ம எதிர்பார்த்தோன்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். 6120 மற்றும் 6100 அப்படின்ற ரெண்டு முக்கியமான ஜோனு சப்போர்ட்டாக வச்சு க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்ப்பில் ஒன்றா இருந்துச்சு. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6160 அப்படின்ற இடத்துல போய் மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்க முயற்சி செஞ்சுருக்கு. பார்த்திங்கன்னா பல முறை ரொம்ப நேரமாக இந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. அதை உடச்சி ஓரளவு மேலே போக முயற்சி செஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் பலன் கொடுக்காமல் மறுபடியும் கீழே வந்திருக்கு. கீழே வந்தாலும் ரொம்ப அதிகமாக கீழே ட்ராப் ஆக முடியாமல் மறுபடியும் வலுவாக இந்த இடத்த உடைச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நேராக நம்ம எதிர்பார்த்த அடுத்த டார்கெட் ஜோனான 6206 அப்படின்ற இடத்துல போய் நின்று இருக்கு. இந்த இடத்துல மறுபடியும் பல முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மேலே போக முடியாமல் கீழே வந்திருக்கு. எல்லாருக்கும் தெரியும் நேற்று க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டும் இருந்துச்சு அப்படின்ட்டு. இந்த இடம் தான் நேற்று க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்த இடம். க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டில் ஒரு பெரிய மாற்றம் எதுவும் நம்ம பார்க்க முடியல. சமீப காலத்திலே பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி ரிப்போர்ட் ஒன்றும் பெரிய ப்ரைஸ் ஆக்ஷனை நமக்கு கொடுக்கறதும் கிடையாது. அந்த அடிப்படையில் இந்த இடத்துல கீழே வந்தோன்னே மறுபடியும் எங்கேருந்து சப்போர்ட் எடுத்ததோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. இதே இடத்துல மறுபடியும் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து நம்மளுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு பார்த்திங்கன்னா 6206 அதையும் உடைச்சி அது மேலே ஒரு சப்போர்ட்டாக மாற்றிருக்கு. இதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே நின்று இதை சப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் 6240 வரைக்கும் மார்க்கெட் மேலே போய் 6235 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். சரி, நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. இது எப்படி நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல், முழுமையான குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூலில் எப்படி ட்ரேட் இண்டிகேஷன் தெரிஞ்சிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். அந்த அடிப்படையில் இப்போ பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமே மார்க்கெட் இது அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு சிக்னல் கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பையிங்க்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக அமைஞ்சு கடைசி வரைக்கும் ஒரு செல் இண்டிகேஷன் கூட கொடுக்காம மார்க்கெட் முழுக்க நம்ம மூவிங் ஆவரேஜ் மேலேயும் ட்ரேட் ஆகிருக்கு. எல்லா இடத்துலையும் பை இண்டிகேஷனை தவிர வேறு எந்த சிக்னலும் நமக்கு வரல. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் மற்றும் நம்ம அனாலிசிஸ் ரெண்டுமே ஒன்று போல் செயல்பட்டு நமக்கு அதிகமான லாபம் கொடுத்துருக்கு அப்படின்றதுலையும் சந்தேகம் கிடையாது. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 6240 அப்படின்ற ஹை பக்கமாகவோ இல்லை இதுக்கு மேலேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட்டை வச்சு நம்ம ப்ரைஸ் ஓப்பனிங்கை கணிக்கிறோம். ஒரு சில மாற்றங்கள் நடக்கலாம். ருப்பி டாலர் வேரியேஷனால் அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. அந்த அடிப்படையில் இன்றைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அப்படி அப் ட்ரெண்ட் சாதகமாக இருந்ததுன்னா நம்ம எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் ஜோன் 6256 6296 இந்த ரெண்டு டார்கெட் ஜோனையும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஒரே ஒரு மாற்றம் என்ன பண்ணியிருக்குன்னா, முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் 6122 6100 ஸ்டாப் லாஸ் ஜோனாக வச்சுருந்தோம். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் 6162 மார்க்கெட் 60 அப்படின்ற நம்ம மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜ் ஆகிற இந்த இடத்த மறுபடியும் ஒரு முக்கியமான ஸ்டாப் லாஸ் ஜோனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதாவது என்ன இது குறிப்பிட்னா, இது வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.